வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவை 12ஆக பிரிச்சிடலாம். இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒன்றொன்னா தேய்ச்சிடலாம். சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிடலாம். இப்போது எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்ணுறதுக்காக 4 லேயராக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் 3 லேயர் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு சப்பாத்தி எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சிடலாம். மறுபடியும் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் மைதா மாவு. இப்போது 3ஆவது லேயர் வச்சிடலாம். மறுபடியும் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மைதா மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4ஆவது லேயர் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். இப்போது இது ரெடியாகியாச்சு. இதே மாதிரி மொத்தம் நான் 3 பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதெல்லாம் தவாவில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டை வச்சிடலாம். 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம், லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ 2 சைடும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். நீங்கள் வேணால் ஓரங்களை கட் பண்ணி நல்லா ஸ்கொயர் ஷேப் மாதிரி பண்ணதுக்கப்புறமா பிரித்து எடுத்துடலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம்.
இப்போது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ நாம் இதில் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை தயார் பண்ணிடலாம். இது இப்போது சைடில் இருக்கட்டும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஜீரகம் லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு 3ஐயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 2 கேரட் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 15 பீன்ஸு நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கப் போல் இருக்கும். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் குடமிளகா சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவோட பாதி போல் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி வச்சிடலாம்.
நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா அந்த சைடை வந்து ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட்டு தயார் பண்ணுறோம். இப்போ பேஸ்ட்டு வந்து தயாராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போது மடித்து விட்டுடலாம். இப்போது சைட்லலாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா பேஸ்ட்டை தடவிடலாம். இப்போ வந்து 2 சைடையும் மடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கோதுமை மாவுலேயும் ஒரு ஷீட்டு தயார் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ரோலை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிட்டு. நம்ம கோதுமை மாவில் பண்ணதும் ரெடி ஆகிட்டு.